பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். நாங்கள் பெருநாளுக்கு பிரியாணி செய்ய போகிறோம். பாருங்கள், 4 கிலோ பிரியாணி அரிசி ஊற வச்சுருக்குறோம். 4 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கிறோம். அதுக்கு தேவையான பச்சை மிளகாய், தக்காளி கொஞ்சம் அறுத்து வச்சுருக்கோம், அரைச்சி வச்சுருக்குறோம். இது மிளகாத்தூள், இது ஜீரக மிளகாத்தூள் கண்டிஷனாக போடணும். ஏன்னா சிக்கனுக்கு ஜீரக மிளகாத்தூள் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இது கரம் மசாலா, இது நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள். இது இஞ்சி அரைச்சி வச்சுருக்குறோம், 500 கிராம் இஞ்சி அரைச்சி வச்சுருக்கோம். ஏன்னா 4 கிலோ அரிசிக்கு 4 கிலோ கறிக்கு 500 கிராம் இஞ்சி போட்டால் நல்லாயிருக்கும். அந்த வாடையெல்லாம் இல்லாமல் நல்லா இருக்குது. அதே மாதிரி 500 கிராம் பூண்டு, வெங்காயம் 1 கிலோ அரைச்சி வச்சுருக்குறோம், தேங்காய் 1 தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம், 1 எலுமிச்சம்பழம், பல்லாரி வெங்காயம் 3/4 கிலோ அரைச்சி வச்சுருக்கோம், 100 கிராம் நெய், அது 1 லிட்ரு, அதுக்குள்ள நெய், புதினா, மல்லித்தலை, இவ்வளோதான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இப்போ விறகடுப்பில் தான் வேலை செய்ய போகிறோம், பிரியாணி வைக்க போகிறோம். பாருங்கள், வெளியில் அடுப்பு வச்சு விறகு குடிக்கிறோம். ஏற்கனவே சிலிண்டரு ரொம்ப தட்டுப்பாடு, அதனால் விறகடுப்பு தான் இப்போ எல்லாத்துக்குமே தேவைப்படும். நீங்களும் பார்த்து விறகடுப்பு வச்சு வெளியில் வேலை பார்த்து பழகிக்கிங்க. பாட்டு பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். பாத்திரம் வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் 1 லிட்ரு ஊற்றியாச்சு. பாருங்கள், முந்திரி திராட்சை போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் போட்டுக்கலாம். போடுங்க. பாருங்கள், நல்லா வேக வச்சு இது வெள்ளாரி வெங்காயம் கொஞ்சம் நல்லா முருகலாக வெந்தாக்க பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் பிரியாணி இருந்தாலும் மட்டனாக இருந்தாலும் இது நல்லா கொஞ்சம் பாருங்கள் எப்படி இருக்குங்க. நல்லா வேகட்டும், அடுப்பு நல்லா தீய எரியுது. பாருங்கள், வேகட்டும். இந்த வெங்காயம் முருகலாக வந்துருக்குது, எல்லாம் நல்லா வந்துருக்குது. பாருங்கள், பூண்டு போட்டுக்கலாம், 1/2 கிலோ பூண்டு. எல்லாமே ஒரு நிமிஷம் வெந்த வினாடிக்கே போடணும், எல்லாத்தையும் ஒன்றா போடக்கூடாது. வெங்காயம் 1 கிலோ வெங்காயம், பச்சை மிளகா போட்டுக்கலாம். ஒரு 15 மிளகா பச்சை மிளகா போதும், ரொம்ப போட வேணாம், வெயில் காலத்தில் காரமாக இருக்குது. புதினா போட்டுக்கலாம், 3 கைப்பிடி புதினா போடணும். ஏன்னா 5 கிலோ அரிசினால. அதே மாதிரி 3 கைப்பிடி மல்லி போடணும். சரி, எல்லாமே போடுறோம் பார்த்து. மிளகாத்தூள் 50 கிராமு, ஜீரக மிளகாத்தூள் 25 கிராமு, இது ஒரு 3 ஸ்பூனும். ஏன்னா கரம் மசாலா இது நாங்கள் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள். இதில் நிறைய பொருள் சேர்த்துருக்கோம் பார்த்துங்க. இதில் ஒரு 3-3.5 ஸ்பூன் இருக்கும், போட்டுக்கலாம். கறி 4 கிலோ சிக்கன். தண்ணி ஊற்றக்கூடாது, இது கழுவி வச்சுருந்தாலும் இந்த தண்ணி ஊற்றக்கூடாது. தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி 4 கிலோ அரிசினால் ஒரு 1 கிலோ 200 கிராம் கிண்டுங்க. பேஸ்ட்டு கொஞ்சம் உப்பு போடுறேன் பாருங்கள். எலுமிச்சம்பழம் புழிஞ்சு வர பாருங்கள். ஒரு பழம் புரியணும், பெரிய பழம், அப்போத்தே நல்லாயிருக்கும். நல்லா பழத்தை பார்ப்பதுனால நாங்கள் கையிலே புழிஞ்சு விட்டோம், விதையெல்லாம் எடுத்துட்டோம். இது தயிர் ஊற்றிக்கலாம். 400 கிராம் தயிர் இருக்கும். அப்போ 400 தண்ணி ஊற்றிக்கலாம். 4 கிலோ அரிசிக்கு இப்போ 6 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கோம். ஏன்னா ஏற்கனவே கறியிலாம் தண்ணி இருந்ததுனால இது 6 லிட்டர் தண்ணி போதும். கொதித்த பின்னாடி ஒரே ஒரு கொதி வந்ததுமே அரிசி போட்டுக்கலாம். ஏன்னா கோழிக்கறி வெந்துடும் சீக்கிரம், அதனால் ஒரு கொதியே அரிசி போட்டுக்கலாம். இதே கொதி வருது பாருங்கள். இன்னும் ஒரு செத்த கொதி வந்ததுன்னா அரிசி போட்டுடலாம். வந்துருச்சு. சிக்கனை இவ்வளோதே கொதிக்கணும், ரொம்ப கொதிச்சு வேக விடக்கூடாது. ஆட்டுக்கு மட்டன் ஆட்டை அரிசி போட்டுக்கலாம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம்.
சீரக சம்பா அரிசி இது. பாசுமதி போட மாட்டாங்க. இந்த பக்கம் ஜாஸ்தி வந்து சீரக சம்பாதையும் போடுவாங்க. பாருங்கள், அரிசிலாம் போட்டாச்சு, கிண்டியாச்சு. இதே அளவு தண்ணி அளவாத்தே வச்சுட்டு பாருங்கள், கொதிக்கிட்டு பாருங்கள். நல்லா வெந்துடுச்சு. இன்னொரு கொதி வந்ததுமே தம் போட்டலாம், நெய் போட்டு. ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இனி தம் பண்ணிடலாம். அரிசிக்கும் தண்ணிக்கும் நல்லா வந்து புழுங்கிக்கும். அரிசி இருக்குது பாரு, அப்படிங்க. நல்லா தம் பண்ணினா புழுங்கிக்கும். இப்படி போட்டு துணி கட்டி வண்டி கட்டி நம்ம தீ மேலே வந்து தம் பண்ணிடணும். அப்போதான் வந்து நல்லா புழுங்கி அரை மணி நேரம் விட்டுறணும். அப்போதான் எடுக்கணும், அதை உடைக்கணும் சாப்பாடு. தம் கட்டியாச்சு. அப்போ நல்லா தீ கணக்கு எடுத்து போட்டிருக்கோம். அரை மணி நேரம் ஆனாத்து சாப்பாடு உடைக்கணும். அப்போ நல்லா புழுவாட்டம் நல்லா பொதுன்னு வந்துடும். எல்லாம் ஜாயிண்ட் ஆகிக்கும். உங்களுக்கு காட்டுறோம். இப்போ போட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் 10 நிமிஷத்தில் சாப்பாடு இறக்கிடுவோம். சரிங்களா? தம்மை இறக்கிட்டு காட்டுறோம். போட்டு தம்மை இறக்கியாச்சு. எந்த துணி கட்டினாலும் அந்த துணி வேஸ்ட்டாத்தையும் போக அதை பார்க்கக்கூடாது. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இந்த பாருங்கள், தம் இறக்கலாம். மன்சூரா பாருங்கள், நல்லா புளிஞ்சிருச்சு. இனி நெய் ஊற்றிக்கும். பிரியாணிக்கு புதினாத்தையே நல்லா புளிஞ்சாச்சு. இனி ஒரு 2 நிமிஷம் அந்த தம் தட்டவே தூக்கி வச்சிட்டோம்னா அப்படியே புளிங்கும். நல்லா டாட் ஆகிடுச்சு பாருங்கள். போட்டு எடுத்து போட்டுடலாமா? பாருங்கள், சாப்பாடு ஆயிடுச்சு. வாங்க எல்லோரும் பெருநாளுக்கு. பாருங்கள், ஆக்கியாச்சு. சாப்பாடு இறக்கியாச்சு. பாயசம் காலையில் காய்ச்சி வச்சுருக்குறோம். இந்த சாப்பாடு ஆயிடுச்சு. எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்களும் வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. நோம்பு நாள் பாருங்கள், பிரியாணி போட்டிருக்கோம். சிக்கன் பிரியாணி, தால்சா வச்சுருக்குறோம். பாருங்கள், மாங்காயெல்லாம் போட்டு தால்சா வச்சுருக்குறோம். நல்லா தயிர் சட்னி, கேரட்டு, மாங்காய், மல்லித்தலை, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு தயிர் சட்னி நல்லா இருக்குது. இந்த மாதிரி தயிர் சட்னி செஞ்சால். சிக்கன் வறுவல் செஞ்சுருக்குறோம். பாயாசம் காய்ச்சிருக்குறோம். வாங்க எல்லாம் சாப்பிட்லாம். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.